அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சொர்ணத்து ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடிக்காது என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். சொர்ணத்து ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடிக்காது. சிறுகதை. சொர்ணத்து ஆட்சிக்கு மன்மோகன் சிங் மீது கோபமான கோபம் வந்தது. இனி அந்த மனுஷனுக்காக ஒரு வார்த்தை கூட நாம் பரிந்து பேசக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் கேலி செய்தும் அவளது கோபம் அடங்கவே இல்லை. ஆச்சியே, உனக்கு எதுக்கு அரசியல் என்று பேரன் கூட கோபித்து கொண்டான். அது ஏன் பெண்கள் அரசியல் பேசினால் யாருக்கும் பிடிப்பதில்லை என்று ஆட்சிக்கு ஆதங்கமாக இருந்தது. ஆட்சி சில வாரங்களுக்கு முன்பு வரை மன்மோகன் சிங்கை தனது சொந்த பிள்ளையைப் போல நினைத்து கொண்டிருந்தாள். அவரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடித்தமானதாய் இருந்தது. ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடித்திருந்ததற்கு அவர் பிரதமர் என்பதை விடவும் ரூபாய் நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்பதே முக்கிய காரணம். ஒரு நாள் இந்த தகவலை அவளது பேரன் குருநாதன் தான் ஆட்சியிடம் சொன்னான். ஆட்சியே, இந்தியாவில் இருக்கிற எல்லா ரூபாயிலையும் அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அது இல்லைன்னா ரூபா நாட்டு செல்லாது. அப்பேற்பட்ட ஆளுக்கு எதுக்கு சம்பளத்துக்கு உழைக்கிற இந்த பிரதமர் உத்தியோகம்? சனையை விட்டு தொலைய வேண்டியதானே என்று கேட்டால் ஆச்சி. பரிகாசத்துடன் குருநாதன் சொன்னான். ஆச்சி, அதெல்லாம் அரசியல், உனக்கு சம்பந்தம் இல்லாதது. நீ போய் சேருகிற காலத்துக்கு புண்ணியம் சேர்க்கறதுக்கு தேவாரம் திருவாசம் பாடிட்டு இல்லைன்னா கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணு. அதான் உனக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. சொர்ணத்து ஆட்சிக்கு கார்த்திகை வந்தால் வயது 72 ஆகிறது. முதுமை அவள் முகத்தில் தன்னுடைய ரேகைகளை பதிந்திருந்தது. கொக்கின் இறகுகள் போன்ற வெண்மை நிறமான கேசம், குள்ளமான உருவம், பாரியான உடல், கையில் ஒரே ஒரு தங்க வளையல், நெற்றியில் பட்டையான திருநீரு, அடற்பச்சை அல்லது காவி நிற சேலையைத்தான் விரும்பி கட்டுகிறாள். கால் வலிதான் அவளது ஒரே பிரச்சனை. அதனால் வீட்டிற்குள்ளே அடைந்து கிடந்து பழகிவிட்டிருக்கிறாள். ஆட்சியின் கணவர் ஈஸ்வரமூர்த்தி இருந்தவரை அவர்கள் சாவடி தெருவில் இருந்த சொந்த வீட்டில் குடியிருந்தார்கள். கணவரின் இறப்பிற்கு பிறகு வீட்டை விற்றுவிட்டார்கள். ஆட்சி தனது 5 பிள்ளைகளின் வீடுகளுக்கும் மாறி மாறி அலைந்து சுற்றி முடிவில் இளைய மகள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள். 4 வருடமாக இந்த வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. எப்போதாவது மருத்துவ பரிசோதனை செய்ய கைலாசம் டாக்டரிடம் அழைத்து போய் வருவார்கள். மற்ற நேரங்களில் ஆட்சி வாசல் பிடியை தாண்டியதே இல்லை. அதிலும் முழங்கால் வலி வந்து 20 ஆண்டுகளாகிவிட்டது. அதனால் நடை தளர்ந்து போய்விட்டது. கூடவே நிம்மதியான தூக்கமும் போய்விட்டது. இப்போது இருப்பது கோழி தூக்கம்தான். அதிலும் பின்னிரவில் விழிப்பு வந்து விடுகிறது. பொழுது எப்போது விடியும் என்று காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நல்ல வேளை ஆட்சி ஹாலில் படுத்துக்கொள்வதால் அங்கே டிவி இருக்கிறது. ஆட்சிக்கு காலை எழுந்தது முதல் உறக்கம் வரை டிவி தான் உலகம். நாள் முழுவதும் அதன் முன்னாடி உட்கார்ந்தே இருக்கிறாள். தொட்டிலில் உறங்கும் குழந்தையை கூட இவ்வளவு அருகில் இருந்து உற்று பார்த்திருக்க மாட்டாள். டிவியின் மீது அப்படி ஒரு ஈடுபாடு, நெருக்கம். அதை தூக்கி மடியில் வைத்து கொஞ்சாதது மட்டும்தான் பாக்கி. அரிசியில் கல் பொறுக்குவதிலிருந்து கீரை ஆய்வது, வெண்டைக்காய் நறுக்குவது, வெங்காயம் பொரிப்பது எல்லாமும் டிவி முன்னால் உட்கார்ந்தபடியே தான் செய்கிறாள். அவ்வளவு ஏன், சாப்பிடுவது உறங்குவது கூட அதே இடத்தில்தான். ஆச்சி, நீ செத்து போனால் கூடவே ஒரு டிவி வாங்கி ஒன்றா பதிச்சிருவோம். மேலோகத்துலேயும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்று ஒரு நாள் பேரன் கேலி செய்தான். பேச்சு துணைக்கு மனுஷங்களோட இது தேவலை. டிவி நம்மளை பற்றி வெளியே போய் புரளி பேசாது, இல்லாது பொல்லாத இட்டு கட்டி சொல்லாது. அவ்வளோ வேண்டா, நான் பேசுறதுக்கு எதிர்வார்த்தை பேசாது. என் புருஷன் கூட எனக்கு இத்தனை ஊரை காட்டினதில்லை. இப்போதானே உலகம் தெரியுது. இந்த அறிவு 20 வயசுல இருந்திருந்தா எவ்வளவோ கோளாறாக பழைச்சிருப்பேன் என்பாள் ஆச்சி. ஆட்சியின் உடல் உறுப்புகளில் ஒன்றை போலாகிவிட்டிருந்தது அந்த வீட்டில் இருந்த டிவி. சில வேளைகளில் பகல் நேரத்தில் அண்டை வீட்டில் உள்ள விசாலமோ அல்லது அவளது மகள் சுசிலாவோ ஆட்சியோடு பேசி கொண்டிருக்க வருவதுண்டு. ஆட்சிக்கு சில பக்குவங்கள், மருந்துகள் தெரியும். யாராவது கேட்டால் போதும், உடனே விளக்கமாக சொல்ல ஆரம்பித்து விடுவாள். அதற்காகவே வருவது போல வந்து ஆட்சியோடு பேச ஆரம்பிப்பார்கள். மதிய சாப்பாடு வரை அந்த பேச்சு நீண்டு போய்விடும். யாரோடு பேசி கொண்டிருந்தாலும் ஆட்சி டிவியை அணைப்பதே இல்லை. அவளது ஒரு கண் டிவியின் மீது தான் இருக்கும். பேச்சு மட்டும்தான். நம்மோட ஆட்சிக்கு கண்ணு எல்லாம் அங்கிட்டு தான் என்று கேலி செய்வாள் விசாலம். டிவி பார்க்க துவங்கிய பிறகு ஆட்சி நிறைய யோசிக்க ஆரம்பித்திருக்கிறாள். வாழ்க்கையில் எவ்வளவு வசதிகளை, இன்பத்தை இழந்து போயிருக்கிறோம். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது உலகம். அதை அறிந்து கொள்ளாமல் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்திருக்கிறோமே என்று ஆதங்கப்பட்டிருக்கிறாள். ஒரு நாள் விளையாட்டு போட்டியில் 14 வயது பெண் ஒருத்தி
பார் மீது ஏறி சுற்றி உடம்பை வில்லாக வளைத்ததோடு 10 அடி உயரத்தை அனாயசமாக தாண்டினாள். அந்த வயதில் நாம் வீட்டு வாசல் படியை கூட தாண்டியதில்லையே என்று ஆச்சிக்கு ஏக்கமாக இருந்தது. ஆச்சிக்கு 14வது வயதில் கல்யாணமே நடந்து முடிந்து விட்டிருந்தது. 2 வருடங்களில் தாயாகவே ஆகிவிட்டாள். கை குழந்தையை வைத்து கொண்டு இருந்த நாட்களில் வீட்டில் ஒரு ரேடியோ கூட கிடையாது. வீட்டில் பெண்கள் ரேடியோ கேட்பது தப்பு என்று சொல்வார் அவளது மாமனார் மந்திரமூர்த்தி. அவர் பெரிய வக்கீல், ஆனாலும் ரேடியோ வாங்கி வைத்து கொள்ளவில்லை. சில வேளைகளில் திருஞானம் வீட்டில் கேட்கின்ற ரேடியோ ஒளி அவளுக்கும் கேட்பதுண்டு. அதற்காக கொல்லைப்புற சுவர் பக்கம் போய் நின்று கொள்வாள். பாட்டு கேட்பதை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று உள்ளூர பயமாக இருக்கும். வீட்டில் இருந்த பெண்கள் அவளோடு இணக்கமாக பேசுவதே இல்லை. அதனால்தானோ என்னவோ தனிமையை போக்கிக் கொள்ள கொடியில் காய்ந்து கொண்டிருந்த துணிகள், சமையலறையில் உள்ள டம்ளர், சொம்பு, கரண்டிகள், காய்கறிகள் என எல்லாவற்றோடும் பேசி கொண்டிருக்க பழகியிருந்தாள். அது ஒன்றுதான் பகலிடமிருந்து தப்பிக்கும் ஒரே வழி. அதைவிடமும் பேசுவதன் வழியாக பொருட்கள் நெருக்கமாகி விடுகின்றன என்று உணர்ந்தாள். பகலில் தனியே இருப்பது மனக்குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. அதிலும் முதிய வயதில் தனியாக இருப்பது அதிகமான மன சஞ்சலங்களை உருவாக்கி விடுகிறது. நல்ல வேளை டிவி இருக்கிறது, அதனால் தப்பித்தோம் என்று ஆச்சி நினைத்து கொள்வாள். வேடசந்தூரில் உள்ள மகன் வீட்டில் இப்படி சுதந்திரமாக டிவி பார்க்க முடிந்ததில்லை. மருமகள் கோபித்துக் கொள்வாள். பிள்ளைகள் கிரிக்கெட் பார்க்கிறேன் என்று சண்டையிடுவார்கள். அத்தோடு வீட்டு வேலைகளை மருமகள் ஆச்சி தலையில் கட்டிவிடுவாள். அதனால் ஆச்சி சண்டை போட்டுக்கொண்டு அவளது மூத்த மகள் கல்யாணி வீட்டிற்கு வந்து விட்டாள். ஆச்சி டிவி பார்க்க ஆசைப்பட்டுத்தான் இங்கே வந்து சேர்ந்து விட்டாள் என்று பிள்ளைகள் கேலி செய்வார்கள். ஆமாம், அப்படியே வச்சுக்குங்க என்று ஒத்துக்கொள்வாள் ஆச்சி. கல்யாணி டீச்சராக இருப்பதால் காலை 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போய்விடுவாள். அதன் பிறகு ஆச்சி மட்டும்தான் வீட்டில் இருப்பாள். பேரன் பேத்திகளும் படிக்க போய்விடுவார்கள். மருமகன் வங்கியில் வேலை. அவர் கல்யாணி கிளம்பி போவதற்கு முன்பாகவே போய்விடுவார். வீடு திரும்பி வருவதற்கும் 9 மணி ஆகிவிடுகிறது. சொந்த மருமகன் என்பதால் அவரும் ஆட்சியை பாசமாகத்தான் பார்த்து கொள்கிறார். இருக்கிற காலத்தை இங்கேயே கழித்து நல்லபடியாக செத்து பரலோகம் போய் சேர்ந்து விட வேண்டும் என்று அடிக்கடி ஆட்சி சொல்லிக் கொள்வாள். பகல் நேரத்தில் ஆட்சி டிவியில் வரும் அறிவிப்பாளர்களுடன் இயல்பாக பேசுவாள். எல்லோர் பெயர்களும் அவளுக்கு மனப்பாடம். அவர்கள் சோர்வாக இருப்பதாக உணர்ந்தால் அதற்காக ஆட்சி கவலைப்படுவாள். அழகான உடை அணிந்து வந்தால் அதை மனம் விட்டு பாராட்டுவாள். டிவி ஆட்சியின் நிரந்தர பேச்சு துணை. ஆட்சிக்கு நெடுந்தொடர்கள் பார்க்க பிடிப்பதே இல்லை. நம்ம குடும்பத்து துயரத்தையே நம்மால் தீர்க்க முடியல, இதில் அடுத்தவங்க கதை நமக்கு எதுக்கு என்பாள். சினிமா பாட்டுகள் என்றால் ஆட்சிக்கு பிடிக்கும். எப்போதாவது பழைய பாடல்கள் போட்டால் கூடவே பாடுவாள். பாடும்போது அவளை அறியாமல் அழுது விடுவாள். யாராவது ஏன் ஆச்சு அழுகிற என்று கேட்டால் பதில் பேச மாட்டாள். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு சேலையால் முகத்தை துடைத்து கொண்டு ஏதோ ஒரு நினைப்பு என்று சொல்லிக்கொள்வாள். ஆட்சி அப்படித்தான் மன்மோகன் சிங்கை பற்றி அறிந்து கொள்ள துவங்கினாள். தினமும் டிவியில் அவர் ஏதாவது ஒரு செய்தியில் அடிபடுவார் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக அவரை காட்டி கடுமையாக பேசுவார்கள். அவர் காரை விட்டு இறங்கி வேக வேகமாக புல்வெளியில் நடந்து செல்லும் ஒரு காட்சியோ அல்லது இறுக்கமான முகத்துடன் அளந்தளந்து பேசுவது போன்ற காட்சியோ காட்டப்படும். ஒரு மனுஷனை ஏன் இப்படி பாடா படுத்துகிறார்கள், எதற்காக இப்படி இவ்வளவு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு அலைகிறார் என்று ஆட்சிக்கு தோன்றும். சில வேளைகளில் மன்மோகன் சிங்கின் முகத்தை அண்மையில் காட்டும்போது அதில் தெரியும் விவரிக்க முடியாத கலக்கத்தை காண்பது ஆட்சிக்கு கஷ்டமாக இருக்கும். எப்போதாவது இந்த மனுஷன் சிரிப்பாரா என்று யோசித்திருக்கிறாள். இதை பற்றி குருநாதரிடம் கேட்டபோது அவன் சொன்னான், ஆச்சியே, இந்தியாவில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அது இவர் தலையில தான் விடியும். எல்லார பிரச்சனையும் இவர் தான் தீர்த்து வைக்கணும். விடிஞ்சா அடைஞ்சா இவருக்கு பிரச்சனை தான். நல்ல நாள் கெட்ட நாள்னு இருக்க முடியாது. நம்பளம் பிடிச்ச வேலை என்றான். அதை கேட்ட மாத்திரம் ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடித்து போய்விட்டது. அடுத்த ஒரு பிரச்சனைக்கா இப்படி ஓடி ஓடி அலைகிறார் என்று குருநாதனிடம் ஆதங்கத்துடன் கேட்டாள். ஆச்சியே, நமக்கு இருக்கிற 4 பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியல, இவருக்கு ஒரு நாளைக்கு 4000 பிரச்சனை. மனுஷன் கடந்து லோல் படுறார் என்றான். அதை சொல்லும்போது அவன் குரலில் கேலி இருந்தது. அந்த மனுஷன் கஷ்டப்படுவது இவனுக்கு ஏன் கேலியாக இருக்கிறது? அவருக்கு குடும்பம் இருக்காதா? எப்போதாவது வீட்டுக்கு போவார், எவ்வளோ நேரம் தூங்குவார்? தலையில் எப்போதும் ஒரு தலைப்பாக கட்டியிருக்கிறாரே, அது சூட்டை உண்டு பண்ணி விடாதா? ஒழுங்காக தலைக்கு எண்ணெய் வைத்துக் கொள்வாரா? இப்படி அவரை பற்றி நிறைய யோசித்து கொண்டிருப்பாள். ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடித்திருப்பதற்கு உள்ளூர இன்னொரு காரணம் இருந்தது. அது அவளது ஐயா குற்றாலிங்கம் செய்தது போலவே நடந்து கொண்டது. குற்றாலிங்கம் ஊர் கணக்கு பிள்ளையா இருந்தார்.
எந்த நேரமும் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள். அவரும் சாப்பாடு தண்ணியை மறந்து கிளம்பி போய்விடுவார். ஒரு நாள் இரவு மழையோடு அவரை உடன்குடி வரை கூட்டிக் கொண்டு போனார்கள். திரும்பி வரும்போது நனைந்து நடுங்கி போய் வந்திருந்தார். அப்படியே சுருண்டு படுத்தவர் மீண்டு எழுந்து கொள்ளவே இல்லை. ஒரு மாதம் படுக்கையில் கிடந்திருப்பார். ஒரு நாள் உறக்கத்திலே உயிர் பிரிந்து போயிருந்தது. அப்படி மெய்வருத்தம் பாராமல் அலைந்து திரிந்தும் இன்று அவரை யாரும் நினைவு கொள்ளவோ பாராட்டவோ இல்லை என்ற வருத்தம் ஆட்சிக்கு நிறையவே இருந்தது. அதனால் அவரைப் போலவே மன்மோகன் சிங்கும் இப்படி ஊர்க்காரியமாக அலைகிறாரே என்று தனியான பிரியம் கூடியிருந்தது. ஆட்சி அவரை மோகன் என்று உரிமையோடு சொல்கிறாள். நள்ளிரவில் அவள் விழித்து டிவி பார்க்கும்போது கூட அவர் ஏதாவது ஒரு டிவியில் பேசி கொண்டிருப்பதை கண்டிருக்கிறாள். உறங்காமல் இந்நேரம் எதுக்காக இப்படி உசுர கொடுத்து பேசி கொண்டிருக்கிறார் என்று அவரையே பார்த்து கொண்டிருப்பாள். என்ன பேசுகிறார் என்று புரியாது. ஆனால் அவர் தன்னை போலவே மன கஷ்டத்தால் அவதிப்படுகிறார் என்று நன்றாக புரிந்தது. இப்படி வேலையே கதி என்று இருந்தால் அவர் மனைவி பிள்ளைகள் கோபித்து கொள்ள மாட்டார்களா என்று நினைத்து கொள்வாள். சில இரவுகளில் டிவியில் தோன்றும் மன்மோகன் சிங்கிற்கு உடற்சூட்டை தணிக்க கைப்பக்குவம் சொல்லியிருக்கிறாள். ஆட்சிக்கு மன்மோகன் சிங்கை பிடிக்கிறது என்று தெரிய வந்த பிறகு எல்லோரும் அதை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். யாராவது மன்மோகன் சிங்கை பற்றி குறை சொன்னால் கோபப்படுவாள். அதற்காகவே அவளை சீண்டுவார்கள். இப்படியாக ஆட்சிக்கு செய்தி சேனல்களை பார்ப்பதில் விருப்பம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அவள் மத்திய அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கும்போது எதற்காக இப்படி தொந்தியும் தொப்பையுமாக இருக்கிறார்கள்? ஒரு ஆள் கூட உடம்பை கட்டாக வைத்திருப்பதில்லையே. தன் உடம்பையே கவனித்து கொள்ள முடியாத ஆள் எப்படி நாட்டை கவனித்து கொள்ள முடியும் என்று பகடி பேசுவாள். ஒரு நாள் ஆட்சியின் கனவில் மன்மோகன் சிங் தோன்றி ஹிந்தியில் ஏதோ சொல்லி கொண்டிருந்தார். என்ன பேசுகிறார் என்று புரியவில்லை. ஆனால் தன்னிடம் ஏதோ ஆலோசனை கேட்கிறார் என்பது நன்றாக புரிந்தது. ஆட்சி ஆறுதல் சொல்வது போல, உனக்கு எதுக்கு இந்த உத்தியோகம்? இதை விட்டுட்டு உன் குடும்பத்தை பாரு, உடம்பை பார்த்துக்கோ என்று சொல்லி கொண்டிருந்தாள். ஆனால் மன்மோகன் சிங் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆட்சிக்கு சட்டென விழிப்பு வந்து விட்டது. உடனடியாக டிவியின் சேனலை மாற்றி பார்க்க ஆரம்பித்தாள். அவள் கனவில் வந்த அதே உடையில் மன்மோகன் சிங் நேர்காணல் நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருந்தார். மாறி மாறி அவரிடம் கேள்வி கேட்டு கொண்டிருந்தார்கள். அது பற்றி தன்னிடம் கலந்து ஆலோசனை செய்யத்தான் கனவில் வந்திருக்கிறார் என்பது போல நினைத்து கொண்டு, கனவுல வந்த ஆளுக்கு ஒரு வாய் பச்சை தண்ணி கூட கொடுக்காம அனுப்பி வச்சிட்டேனே என்று கூட நினைத்து கொண்டிருந்தாள். பிரதமரின் கார் வெளியேறி போவதை கேமரா காட்டி கொண்டிருந்தது. ஆட்சி கடிகாரத்தை பார்த்தால் மணி இரவு 3:30 மணி. இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போய் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் என்ற கவலை உருவானது. மறுநாள் காலை ஆட்சி தன் கனவில் மன்மோகன் சிங் வந்ததை பற்றி மக்களிடம் சொல்லி கொண்டிருந்தால், அதை கேட்ட மருமகன், உங்களுக்கு எதுக்கு அரசியல்? இந்த டிவி பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அதான் கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. 4 நாளைக்கு டிவியை பார்க்காம இருங்க என்றார். ஆட்சி மருமகன் பேசுவதை ஒருபோதும் மீறுவதே இல்லை. டிவி பார்க்காமலே இருக்கலாமே என்று தோன்றியது. ஆனால் பகலில் வீடு வெறிச்சோடிய பிறகு அவளால் டிவி பார்க்காமல் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. கை நடுக்கமாகியது. தன்னை அறியாமல் கை ரிமோட்டை தேடியது. ஆட்சி உடனே நியூஸ் சேனலை பார்க்க ஆரம்பித்தாள். விபத்து, பிரச்சனைகள், போட்டி, கைது, வன்முறை, பண மோசடி என்று செய்திகள் மாறிக்கொண்டே இருந்தது. உலகம் எவ்வளவு மோசமாக போய்கொண்டே இருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருந்தால் திடீரென தோன்றியது, நமக்குத்தான் அரசியல் பிடிக்கிறதே, அதை ஏன் ஒருவரும் அனுமதிக்க மறுக்கிறார்கள்? எப்போதும் ஆண்கள் மட்டுமே ஏன் அரசியல் பேசுகிறார்கள்? அவளது ஐயா கூட பெண்கள் அரசியல் பேசக்கூடாது என்றுதான் சொல்லுவார். இவ்வளவிற்கும் அவர் காங்கிரஸ் கட்சியின் விசுவாசி. ஒருமுறை காந்தியை பார்க்க குடும்பத்தையே அழைத்து போனவர் காந்திஜி நிதி கேட்டபோது ஆட்சி தன் கையில் போட்டிருந்த வளையலை கலட்டி தானமாக தந்துவிட்டாள். வீட்டிற்கு வந்த பிறகு, ஐயா, வளையலை கலட்டி போட்டது சரி, ஆனால் பொம்பளை பிள்ளைய அரசியல் பேசக்கூடாது, அது குடும்பத்துக்கு ஆகாது, அதனால யாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்ல வேண்டாம் என்றார். அந்த நாட்களில் தேர்தல் வந்தது. ஐயா யாவரும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் சொல்லி அனுப்பினார். ஆட்சி மட்டும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடவில்லை. அதுபோலவே அவள் கணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபாடு காட்டிய போது ஆட்சி அதற்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று கணவரும் கட்டாயமாக சொன்னார். ஆட்சி அந்த முறை காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாள். அதன் பிறகு ஆட்சியின் மகன் எம்ஜிஆர் கட்சியில் இருந்தபோது ஆட்சி திமுகவிற்கு ஓட்டு போட்டாள். இப்போது ஆட்சியின் பேரன் ஓட்டு போட அழைத்து போனபோது யாரோ ஒரு சுயேட்சைக்கு ஓட்டு போட்டு விட்டாள். இப்படி அவர்கள் சொன்ன கட்சிக்கு ஓட்டு போடாமல் ஆட்சி தனக்கு விருப்பமானவருக்கு ஓட்டு போட்டதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. தனக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது, அதை தான் முழுமையாக நம்பி செயல்படுத்தி வருகிறோம் என்பதில் ஆட்சி தெளிவாக உணர்ந்திருந்தாள். ஆனால் அதை பற்றி பேசிக்கொள்ள அவள் அனுமதிக்கப்படவே இல்லை.
சில வேளைகளில் தாயும் மகளும் அரசியல் பேசிக்கொள்வார்கள். அப்போது ஆச்சி சுதந்திரா கட்சியில் இருந்து ஒபாமா வரை எல்லாவற்றையும் காரசாரமாக பேசுவாள். மகளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எம்மா, உன்னையே தேர்தல் நிற்க வச்சு நீயே ஜெயிச்சு டவுன் சேர்மன் ஆகிவிட போல இருக்க என்று கேலி செய்வாள். ஆனால் மருமகன் வீட்டில் இருந்தால் ஆச்சி அரசியல் பேசுவது கிடையாது. அவர் கோபித்துக் கொள்வதுடன் வீட்டில் பெண்கள் அரசியல் பேசினால் வீடு உருப்படாது என்று உறுதியாக நம்புபவராக இருந்தார். ஆச்சி நிறைய பொதுக்கூட்டங்கள் கேட்டிருக்கிறாள். அதில் சில தலைவர்களுடைய பேச்சு அவளுக்கு பிடிக்கும். சிலது பேச்சுக்கு எதிர்கருத்துகளும் அவளிடம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் கூட அதை வெளிக்காட்டி கொண்டதில்லை. தனக்கு பிடித்த அரசியல் தலைவர் இருக்கிறார், அரசியல் நடவடிக்கைகள் இருக்கின்றன, பிடித்த ஆளுக்கு ஓட்டு கூட போட்டிருக்கிறாள். ஆனால் அவளுக்கு அரசியல் தெரியாது என்பதும் அரசியல் பேசக்கூடாது என்பதும் ஏன் என்று புரிந்து கொள்ள முடியவே இல்லை. ஒரு நாள் இரவு ஆச்சி டிவியில் செய்தி பார்த்து கொண்டிருந்தாள். இலங்கை யுத்தம் பற்றி செய்தி இது. இராணுவ வண்டிகளையும் போர் விமானங்களையும் காட்டி கொண்டிருந்தார்கள். விமானங்கள் குண்டுமலையை பொழிந்தன. நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். 4 வயது சிறுமி வயிறு பிளந்து அலறி கொண்டிருந்தாள். இறந்த உடல்கள் குவிந்து கிடந்தன. இராணுவ டேங்குகள் மனித உடல்களின் மீது ஏறி சென்று கொண்டிருந்தன. எங்கும் பேர் அவலம், அலறல் ஓசை. எண்ணிக்கையற்ற மனிதர்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருப்பதை சேனல் காட்டிக் கொண்டிருந்தது. அதில் ஒரு பள்ளி மாணவியின் அந்தரங்க உறுப்பில் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று இரத்தம் உறைந்த உள்ளாடையோடு கிடக்கும் மாணவியின் சடலம் காட்டப்பட்டது. ஆட்சிக்கு கண்கலங்கி நெஞ்சை அடைத்தது. வாய்விட்டு அழுதாள். ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் ஈழத்தின் கடைசி யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியும் அது தொடர்பான காட்சிகளும் திரையில் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தது. வீட்டில் அனைவரும் மனக்கலக்கத்துடன் அதை பற்றியே பேசி கொண்டிருந்தார்கள். குருநாதன் கவலையோடு சொன்னான், ஆச்சி, இவளுக்கும் யார் காரணம் தெரியுமா? நீ கொண்டாடுகின்ற பிரதமர் தான். அவர் நினைச்சிருந்தா இந்த உயிர்கள் எல்லாம் காப்பாற்றிருக்க முடியும் என்றான். நிஜமாவா என்று கேட்டாள். நிஜமாச்சு, அவர் மனசு வச்சிருந்தா ஒரு உசுறு போயிருக்காது என்றான். ஆட்சிக்கு அந்த நிமிடத்திலிருந்து மன்மோகன் சிங்கை பிடிக்காமல் போய்விட்டது. ஏன் இந்த மனுஷன் இப்படி நடந்து கொண்டார்? இத்தனை உசுறுகளை சாக விட எப்படி மனசு வந்தது? அமைதியாக இருந்தால் மட்டும் நல்ல பிள்ளை ஆயிட முடியுமா? இத்தனை நாள் அவருக்காக எவ்வளவு பரிந்து பேசணும் என்று ஆத்திரமாக வந்தது. அன்றிலிருந்து அவர் உருவம் டிவியில் வரும் நிமிடத்தில் சட்டென தலையை திருப்பி கொண்டு விடுவாள். சில நேரம் ஆத்திரமாகி டிவியை அணைத்து விடுவதும் உண்டு. வீட்டிற்கு வருகின்றவர்களிடம் எல்லாம் மன்மோகன் சிங்கை பற்றி ஆத்திரமாக பேசவும் துவங்கினாள். அப்போது ஒரு நாள் ஆட்சியின் கனவில் மன்மோகன் சிங் தோன்றி தமிழில் பேசினார். என்னாச்சு, என்னை இப்படி தப்பா நினைச்சிட்ட? நான் ஒன்றும் செய்ய முடியாமல் கையை கட்டி போட்டு இருக்காங்க. அரசியலுக்கு ஏண்டா வந்தேன்னு இருக்கு என்று ஏதேதோ சமாதானம் சொன்னார். ஆட்சி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ 1000 சொன்னாலும் என் மனசு கேட்கல, உன் கூட பேச பிடிக்கல, போயிடு என்று விரட்டினாள். கனவு கலைந்த போது டிவியில் ஹிந்தியில் பேசி கொண்டிருந்தார் மன்மோகன் சிங். அந்த உருவத்தை கண்டு ஆற்றாமை தாழ முடியாமல் வாய்க்கு வந்தபடி திட்டினாள் ஆச்சி. ஆச்சி தனியாக கிடந்து உளறுகிறார் என்று கோபித்து கொண்ட மருமகன் சற்று கடுமையான வார்த்தைகளால் ஆட்சியை திட்டியதோடு, உங்களுக்கு எதுக்கு அரசியல்? தேவையில்லாம் வீண் வேலை பார்க்குறீங்க என்றார். ஆட்சி அவர் சொல்லி முடிப்பதற்குள் ஆவேசமானவள் போல சொன்னாள். என்ன பெரிய அரசியல், போடலங்க அரசியல், அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். 50 வருஷமாக எல்லாத்தையும் நானும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அரசியல் பிடிக்கும், அதை பேசத்தான் செய்வேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னைக்கே கிளம்பி என் புள்ள வீட்டுக்கு போய் இருந்துக்கிறேன். அதுக்காக வாயை மூடிட்டு ஊமை கோட்டானாட்டம் என்னால் இருக்க முடியாது என்றபடி ஆட்சி செய்தி சேனலை பார்க்க ஆரம்பித்தாள். நீண்ட காலமாக மனதில் பாரமாக இருந்த ஒன்றை கீழே இறக்கி வைத்து விட்டதைப் போல ஆசுவாசம் தோன்றியது. மருமகன் கோபத்துடன், விடிஞ்சதும் பைய எடுத்துட்டு உங்களுக்கு எங்கே சௌகரியப்படுதோ அங்கே போய் இருந்துக்கோங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அன்று இரவு ஆட்சி சாப்பிடவே இல்லை. பொழுது விடிந்தவுடன் 2 புடவைகள், தேவையான சாமான்களை பையில் திணித்து கொண்டு அதிகாலையில் கிளம்பி பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். நடக்க நடக்க அவளுக்கு மன்மோகன் சிங் மேல்தான் கோபம் வந்தது. அதை நினைத்தபடியே அவள் பேருந்து நிலையத்திற்கு வந்து நின்றாள். ஆம்பளைங்க வெட்டியாக பகல் பூரா உட்காந்து அரசியல் பேசலாம், நான் பேசினா தப்பா? அது எந்த ஒரு நியாயம் என்றபடியே ஆட்சி திருச்சி பேருந்து வருவதற்காக காத்திருந்தாள். திடீரென நாம் ஊருக்கு போய்விட்டால் வீட்டில் உள்ள தொட்டி மீன்களுக்கு யார் கவனித்து சாப்பாடு போடுவார்கள்? யார் காகங்களுக்கு பிடிசாதம் வைப்பார்கள்? ஒரு பூனை அடிக்கடி வந்து அலைந்து கொண்டு இருக்குமே, அதற்கு தட்டில் யார் பால் ஊற்றி வைப்பார்கள் என்ற யோசனை வந்தது. அதுதான் பெரிய கவலையாக இருந்தது. நம்மை நம்பி வாழ்பவற்றை கைவிட்டு போவதைப் போல பெரிய துயரம் வேறு என்ன இருக்கப் போகிறது என்பது ஆட்சிக்கு வேதனையாக இருந்தது.
இது ஏன் அந்த மனிதனுக்கு தெரியவே இல்லை என்று மன்மோகன் சிங் மீதுதான் மறுபடியும் ஆட்சிக்கு கோபம் பொங்கி கொண்டிருந்தது. நன்றி, வணக்கம்.